அனைவருக்கும் வணக்கம். நான் ஏறக்குறைய 5 தொகுதிகளில் எனது பாதி பிரச்சாரத்தை முடித்திருக்கிறேன். சோழிங்கநல்லூர் போனோம். இன்னைக்கு மயிலாப்பூரில் மக்களின் ஆதரவு அமோகமாக இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதில் மக்கள் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தினம் தினம் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் சொன்னேன், பாரத தேசத்திற்கு மோடி அவர்களின் கேரண்டி, தென் சென்னைக்கு தமிழிசை அக்காவின் கேரண்டி. ஆக அவங்க என்னென்னலாம் தென் சென்னைக்கு செய்ய முடியுமோ. மயிலாப்பூர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். குறிப்பாக மீனவ சமூகத்தினர் வாழ்கிறார்கள். அவர்களுக்கான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில தான் மீன் வளத்திற்கு என்று தனி அமைச்சகம் ஒதுக்கப்பட்டது. அதுவும் நம்ம தம்பி முருகனே அதற்கு இன்சார்ஜா இருக்கிறாரு. அதனால என்னை பொறுத்தமட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நிச்சயமாக மறுபடியும் பிரதமராக வருவதற்கு மக்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இல்ல, 2 பேருமே முன்னாள் எம்பி. இனிமே முன்னாள் எம்பிக்கள் ஆக போறாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பாருங்க. தம்பியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் எந்த அளவிற்கு மக்களோடு மக்களா வேணுன்ற நேரத்துல வெள்ளம் பாதித்தவர் 1-2 இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா முற்றிலுமாக நின்னாங்களா? ஆனா நான் மாநில தலைவராக இருக்கும்போது இங்க வெள்ளம் வந்தது. வேளச்சேரியிலே போட்டை வச்சுக்கிட்டே 6 நாள் இருந்தோம் நாங்க. ஆக அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேணும். என்ன பொறுத்த மட்டும் நான் ஒரு இயல்பான அரசியல்வாதி மாதிரி இல்லாம மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகவே நான் வகித்த பதவியை விட்டுட்டு வந்திருக்கேன். மக்கள் என்னை புரிந்திருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. இல்ல, நான் அதாவது அதிக தூரத்தை கடக்கிறதுனால நான் வாகனத்துல போறேன். ஆனாலும் மக்கள் எல்லா இடத்துல இருந்து ஆதரவு தெரிவிப்பதை நீங்களே பார்த்திருப்பீங்க. நேற்று நான் பார்க்குக்கு போனேன். மக்கள் நேரடியா ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அதனால மக்களின் ஆதரவு நிச்சயமா இருக்குது. நான் அவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்வேன். லோக்கல் பிரச்சனை இன்னும் சொல்ல போனா, இந்த மயிலாப்பூர்ல உள்ள மக்களுக்காக மயிலாப்பூர்லேயே பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும். இது நான் ஏற்கனவே உறுதிமொழியா கொடுத்திருக்கேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு தான் வரணும்னு இல்லை. எனது 6 தொகுதி. இன்னொன்று தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய தொகுதி. அப்ப மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அந்தந்த தொகுதியில பாராளுமன்ற சட்டமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் செயல்படும். என்னை தேர்ந்தெடுத்தா ஒரு உதாரணம், ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக செயல்படுவேன் என்று மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன். நிச்சயமா சேர்ந்திருக்குது. அதான் நான் துணைநிலை ஆளுநராக இருந்த புதுச்சேரியில மத்திய அரசின் திட்டம் 400 மடங்கு செயல்படுத்தப்பட்டது. ஆனா மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியின் எதிர்கட்சி ஆளும் போது அந்த மத்திய அரசின் திட்டங்கள் மாநிலங்களுக்கு கிடைக்காமல் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது என்பதில் எனக்கு தெரிகிறது. அதனால்தான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நாம சொல்றோம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கும்போது மக்களுக்கு இன்னும் அதிக பலன் கிடைக்கும். அந்த சூழ்நிலை தமிழகத்திலும் வரும் என்று நான் நினைக்கிறேன். 1967 எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ அதே மாதிரி 2024 ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்பொழுது தேசியத்திடமிருந்து திராவிட கட்சிகளுக்கு இந்த ஆட்சி போனது, தமிழகம் போனது. இனிமேல் திராவிட கட்சிகளுக்கு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறுகின்ற காலம் வந்துவிட்டது என்பது எனது தெளிவான கருத்து. இல்ல, அவங்க சொன்னதுல ஒரு யதார்த்தமான உண்மை இருக்கிறது. தமிழகம் போன்ற இடங்களில் கேஷ் ஃபார் ஓட்ஸ் தானே நடந்துட்டு இருக்கு. பணம் கொடுத்துதானே பல இடங்களில் வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் பொதுமக்களுக்கு கிடைக்கின்ற பணத்தை நான் தடுக்கல. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிச்சாங்க நமக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப எங்களை போன்றவர்கள்லாம் 4-5 தேர்தலில் களத்துல இருந்து வெற்றி பெற முடியாததுக்கு காரணம் என்ன? அவர்கள் செலவு செய்கின்ற அளவுக்கு எங்களால் செலவு செய்ய முடியல அப்படின்றது அது ஒரு காரணம். அது மட்டும் இல்ல, சில ஏற்றத்தாழ்வுகளை முன்னிறுத்துவார்கள், சில சோசியல் ப்ராப்ளத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவங்க பணம் மட்டுமே சொல்லல,
அதனால அவர்கள் சொன்னது அவர்களின் ஒரு ஒரு அப்சர்வேஷன் எடுத்துக்கலாம். ஆனா தேர்தலுக்கு பணம் தேவை என்பது உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். இப்ப எங்களை போன்றவர்கள்லாம் நெடுநாள் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்க. இப்ப எங்களை போன்றவர்கள் மாநில தலைவரா இருந்து தொண்டர்களோடு இருந்தா அந்த நம்பிக்கையில நாம போட்டி போடுவோம், நாங்க போட்டி போடுறோம், அவ்வளவுதான். இல்ல நான் அதுக்குள்ள போகல. நாங்க வந்து எண்ணத்தை கொடுத்து நல்ல மனத்தை கொடுத்து மக்களிடம் வாக்குகள் கேட்கிறோம். மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்பது எனது கருத்து. இங்க என்ன பிராக்டிஸ் இருக்குன்னு பத்திரிகையாளர் உங்களுக்கே தெரியும். இதை நான் திருப்பி சொல்லிதான் ஆகணும் இல்ல. ஆனா மக்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் நான் தடுக்க மாட்டேன். ஆனா மக்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல இது வந்து இது வேண்டுமென்றே சூழ்ச்சியால் இவர்கள் திருப்பி விடுகிறார்கள். ஜாதியை பார்த்து இல்ல, இது வந்து நானே விருப்பப்பட்டு, ஏன்னா அதுல என்னமோ என்ன வந்து கட்டாயப்படுத்தி நானே விருப்பப்பட்டு, தம்பிகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் அனுமதி கொடுத்தான்னு. முற்றிலுமாக எனது விருப்பப்படி நான் ராஜினாமா செய்திருக்கிறேன். இன்னும் 15 வருஷத்துக்கு கூட நான் கவர்னரா இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. ஏன் விருப்பப்படி நான் ராஜினாமா செய்திருக்கேன். அதனால இந்த சமூக வலைதள உலா வருது, தமிழிசை நிக்க சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா முருகனுக்கு ராஜ்யசபா கொடுத்திருக்காங்களே, கொடுத்துட்டு பாதுகாப்பா தானே நிக்க வச்சிருக்காங்க. அதனால இதையெல்லாம் அப்ப அந்த சமூக நீதி என்னாச்சு? இது எழுதுறவங்க என்ன சொல்லணும்னா, முருகன் போன்ற அந்த விளிம்பு நிலையில் இருந்து உயர்ந்த ஒரு தம்பிய, ஒரு பட்டியலினத்து தம்பிய பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க? ஏன் மத்திய பிரதேசல இருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டில தேர்ந்தெடுங்க, அதுக்கு முன்னால பாதுகாப்பா அவருக்கு மத்திய பிரதேசல இருந்து ஒண்ணு கொடுத்திருக்கோம், நீங்க அவரை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அந்த மத்திய பிரதேசல உள்ளதை எந்த ஒரு பட்டியலினத்தை தம்பிக்கு கொடுப்போம் தானே நாங்க சொல்றோம். ஆக அப்படியே நீங்க எடுத்துக்க மாட்டேன்றீங்க. அப்ப நல்லதெல்லாம் விட்டுருங்க, நல்லது இல்லாததை நீங்க சொல்றீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நேத்து கூட நான் சொன்னேன், வாரிசு அரசியல் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பாரத பிரதமர் திருப்பி திருப்பி சொன்னார். அந்த பாரத பிரதமர் என்ன சொன்னாரோ, அவர் சொன்ன வாக்கியங்கள் என்னப்பா அது டங் ஸ்லிப் எடுத்துட்டீங்களா? என்ன சொன்னாரோ அதை நீங்கள் இப்ப உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், கணேசமூர்த்தி எப்படி செத்தாரு? மிகுந்த மனவேதனை. அவரை பத்தி எனக்கு தெரியும், நல்ல அரசியல்வாதி. எப்படி செத்தாரு? ஏன் செத்தாரு? தற்கொலை பண்ணுகின்ற அளவிற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்திருக்கு. நீட்ல என்ன அரசியல் பண்ணீங்க? நீங்க என்ன அரசியல் பண்ணீங்க? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்திருக்கிறார். இதற்கு ஸ்டாலின் அவர்களும் வைகோ அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும். ஏன் அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் வாய் மூடி இருக்கிறீர்கள்? இதைத்தான் நாங்க சொல்லிக் கொண்டிருந்தோம். வாரிசு அரசியல் மிக பயங்கரமானது, ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் சொன்னோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்து விட்டது. இதற்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்ப நாங்க எல்லாருமே பொதுமக்கள்கிட்ட இருந்து வந்து போட்டியில நிக்கிறோம். அவங்க அப்படி இல்ல. இன்னைக்கு முருகன் போட்டிடுறதையும் தமிழிசை போட்டிடுறதையும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் போட்டியிடாதையும் பேசுறீங்க. ஆனா அவங்க பட்டியல பாருங்க. அதான் சொன்னேன், நாங்க வரிசையா நிக்கிறோம், அவங்க வாரிசா நிக்கிறாங்கன்னு. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அனுமதி பெற்று அவரை மறுபடியும் பிரதமராக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் நான் நிக்கிறேன். ஏனென்றால் எப்படி ராமருக்கு அனுமனோ அதே போல மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு நாங்கள்லாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.